Hello bros, welcome to your channel. இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னா நியூக்ளியர் ஃபியூஷன் பத்தி பார்க்க போறோம். நியூக்ளியர் ஃபியூஷன்ன்றது பேர்லயே இருக்கு. நியூக்ளியர் ஃபியூஷன் என்ன பிரிக்கிறது. இந்த நியூக்ளியர் ஃபியூஷன்ன்றது ஹெவி மாஸ் இருக்கிற ஆட்டம் லைக் நம்ம யுரேனியம் ஆர் புளுட்டோனியம் இந்த மாதிரியான ஆட்டம்ல வந்து நம்ம ஒரு நியூட்ரானை செலுத்தும் போது அந்த நியூட்ரான் வந்து அந்த ஆட்டமை வந்து அன்ஸ்டேபிள் ஆக்கிரும். அந்த அன்ஸ்டேபிள்னால அந்த ஆட்டம் வந்து ஒரு நியூட்ரானை வெளியே விடும். அந்த நியூட்ரான் வேற ஒரு ஆட்டம் மேல பட்டு அது அன்ஸ்டேபிள் ஆகி அது இன்னொரு நியூட்ரானை விட்டு அது வேற ஆட்டம்னால பட்டு எப்பப்பா என்னடா குழப்புற அப்படின்னு பார்க்காதீங்க. இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இது நடந்துகிட்டே இருக்கும். திருப்பி நியூக்ளியர் ஃபியூஷன் நம்ம எங்க பார்க்கலாம் நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம வந்து அட்டாமிக் பாம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அட்டாமிக் பாம்ஸ்ல இருக்கிற மெயின் ப்ராசஸே இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் தான். அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்ம வந்து இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்லையும் பார்க்க முடியும். இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல வந்து இதை வந்து கண்ட்ரோல்டா இருக்கும். ஆனா இதுவே அட்டாமிக் பாம்ஸ்ல இது அன்கண்ட்ரோலபிளா அது பாட்டு செயின் ரியாக்ஷன் ஆயிட்டு. சரி, இந்த நியூக்ளியர் ஃபியூஷன்ல இருந்து என்னெல்லாம் இந்த ப்ராசஸ் மூலமா என்னெல்லாம் வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரேடியேஷன்ஸ், லைட், ஹீட் இது மூணுமே வரும். இதுல இருக்கிறதுலே டெட்லியானது ரேடியேஷன்ஸ் தான். இது ஹியூமன்ஸ் மேல பட்டாலே அவங்க வந்து கிட்டத்தட்ட சாவுற நிலைமைக்கு தான் போவாங்க. கேரி பண்றது தான் இந்த அட்டாமிக் பாம்ஸ். அப்போ யோசிச்சு பாருங்க அட்டாமிக் பாம்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லுன்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி ஏதாவது புது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை கமெண்ட்ல என்னன்னு சொல்லுங்க. அண்ட் வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கற்றுக்கணுன்னா எங்கள் சேனல் A2U சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பீஸ்.